இந்த நாளில் கூட இரண்டாவது ஏற்ற காலத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலம் ஒன்று வரணும். அது வரும்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கியிருக்கணுமா. ஆகாரையும் சாராலையும் எடுத்துக்குவோம் பாருங்கள். சாராளுக்கு பிள்ளை இல்லை, அதனால் ஆகார் என்ன பண்ணுறாங்க, தன் வேலைக்காரியை தன் கணவனாருக்கே கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய நன்மை. இந்த காரியத்தை யாராவது செய்ய முடியுமா? யாருமே செய்ய முடியாது. தன் கணவனாருக்கு இன்னொருத்தரை யாருமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவங்க செய்யும்பொழுது அந்த பொண்ணு எப்படி அவங்கள நேசிச்சிருக்கணும், எப்படி அவங்கள பணிவாக நடந்திருக்கணும். ஆனால் இந்த பொண்ணு கர்ப்பம் தரித்த உடனே அவங்கள ஏளனமாக பார்க்குறா, அற்பமா என்றா, இருதயத்துக்குள்ளே அவமதிக்கிறா. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவளுக்குள்ளே வந்துடுது. வந்த உடனே அப்போது அது சாராளுக்கு தெரிய வந்து சாரால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ரொம்ப கடினமான சூழ்நிலையை வேலை வாங்குறாங்க. அடிமை பெண்ணை ஏற்கனவே அடிமையானவ தான், அவளை இன்னும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போது ஆகாரால் தாங்கிக்கவே முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி வராங்க. வரும்பொழுது தெய்வதூதன் அவளுக்கு எதிர்பட்டு பேசுகிறாங்க. நீ போய் உன் ஆச்சியார் அண்டையில் என்ன பண்ணு, அடங்கிரு அப்படின்னு சொல்லி தெய்வதூதன் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாங்க. பாருங்களேன், அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து திரும்ப போய் அந்த இடத்துல அவங்களோட கூட அடங்கியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ பாருங்கள், அது போல தாங்க ஒரு கடினமான மனிதரோட கர்த்தர் நம்மளை பிரயாணம் பண்ணணும்னு வச்சார்னா அது கொஞ்ச நாள் தான். அந்த அடிமைத்தனத்திலே நம்மளை ஆண்டவர் வாழ வைக்க மாட்டார். அப்போ அந்த அடங்கி இருக்கிற வரைக்கும், அந்த அடிமைத்தனத்தில் நம்ம அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்மளை கடினப்படுத்துகிறாங்க. எனக்கு இந்த இடம் வேணாம், எனக்கு அது வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும், அதுதான் வேணும்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், நம்ம போயிடுறோம். பாருங்கள், ஆபிரகாம் கூட லோத்துக்கும் வேலைக்காரர்களுக்கும் என்ன வந்துடுது, ஒரு வாக்குவாதங்கள் உண்டாகுது. லோத்து கண் பார்வையில் எது பசுமையாக இருக்குதோ போனார். ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை அழித்து போட்டார். ஆனால் தேவன் பாருங்களேன், ஆபிரகாம் அந்த இடத்துல செழிப்பாக வைத்திருந்தார். அது போல தான் நம்மளும் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்தும்படிக்கு, அந்த ஏற்ற காலம் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.